மகாத்மா காந்தி வாழ்க்கை சரித்திரத்தை வாசிக்கும்போது அநேக சுவாரஸ்யமான காரியங்களை அறிய முடிகிறது. அவர் 2/10/1869 முதல் 30/1/1948 வரை வாழ்ந்தார். அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்தார் என்பது உலகறிந்த உண்மை. அவர் 1930 தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது வெஸ்லியன் ஆலயத்திற்கு ஒழுங்காக போயிருந்தார். ஆனால் இதை பற்றி அவர் கூறும்போது, அந்த ஆலயத்தில் நடந்த ஆராதனைகள் எந்த விதத்திலும் என்னை உற்சாகப்படுத்தவில்லை. ஜனங்கள் ஒரு பொழுதுபோக்காகத்தான் ஆலயத்திற்கு வந்தார்களே அல்லாமல் உண்மையான பக்தியோடு யாரும் ஆலயம் வரவில்லை. அங்கு போதித்தவர்களும் அப்போதனை அவர்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கவில்லை. சடங்காச்சாரமாகவே ஆராதனை இருந்தது. எனவே அநேக நாட்கள் நான் ஆலயத்தில் தூங்கிவிடுவேன். கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையானது எவ்விதத்திலும் மற்றவர்களின் வாழ்க்கையை விட வேறுபடவில்லை என்பதை காணும்போது மிக வேதனையாக இருக்கிறது என்று கூறினார். இன்று நமது வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது? 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். 2 Corinthians chapter 2:14 God always causes us to triumph in Christ. One song. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். அவ்விதமான கிருபையை எனக்கு கொடுத்து உண்மையான கிறிஸ்தவனாக வாழ அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.